இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கடவுள் யார்? ஒரு விஷயத்தை உள்வாங்கிறது, அதுதான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரி விஷயங்களை வணங்க ஆரம்பித்தான். அது காலப்போக்கில் அந்த விஷயங்களுக்கெல்லாம் உருவத்தை கொண்டு வர ஆசைப்பட்டான். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் அவனை பின்தொடர சமுதாயத்துக்கும் அடுத்த வர சமுதாயத்துக்கும் ஒரு தப்பான புரிதலை கொடுத்துட்டான். பயம். கடவுள் நம்பிக்கைக்கு முதல் படி பயம். மனுஷன் சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். காற்றை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான், அதுக்கு ஒரு கடவுள். நீரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான், அதுக்கு ஒரு கடவுள். இடியை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான், அதுக்கு ஒரு கடவுள். பாம்பை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான், அதுக்கு ஒரு கடவுள். இப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற விஷயங்கள்லாம் கடவுளாக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நல்லது செய்கிற விஷயத்தெல்லாம் கடவுளாக்க ஆரம்பித்தான். வேப்ப மரம் எல்லா விஷயத்திலும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடவுளாக்கலாம். அறிவியல் வளர வளர மனிதன் ஒரு விஷயத்தையும் உணர ஆரம்பித்தான். இடி அப்போ வரைக்குமே கடவுள் தான் படைச்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி மழை கடவுள் தான் தராருன்னு அப்போ வரைக்கும் மனுஷன் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அறிவியல் வளர ஆரம்பிச்சிது. மனிதனுக்கு ஒரு புரிதல் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. இப்போ இதெல்லாம் சொல்கிறனே, அதனால் சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ கடைசியாக கடவுள் யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.